ஏதாச்சும் ஒரு ட்ரிப் போகிறீங்க, பீச் சைட் போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் ஃப்ராக் போட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட்டே நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நானே வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கா? உள்ளே இருக்கிற கிளிப்பு வந்து ஹேர்க்குள்ளே போயிடும், வெளியே வந்து ஹார்ட் மட்டும் தான் தெரியும். கம்பல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து உடையாம இல்லை தொலையாம அது மாதிரி இருக்கும். நல்லா இருக்க? வடைக்கு மாதிரி இருக்க? ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆடி டைரிஸ். இன்னைக்கு வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா, என்னோட வெஸ்டர்ன் ஆக்சசரிஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃப்ராக்கு பாடிகான்லாம் போடுறேன் இல்லையா, ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் எப்படி பேர் பண்ணுறேன் அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட போகிறேன். லாஸ்ட் டைம் நான் வந்து பாடிகான் என்னோட ஃப்ராக் கலெக்ஷன் காட்டும்போது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கு, எங்கே வாங்குற, எனக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணு அப்படின்ட்டு. சில ட்ரெஸ் என்னால் லிங்க் ஷேர் பண்ண முடியல, சிலது வந்து இருக்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட அக்சசரிஸ்லாம் நான் எங்கே வாங்குறேன், இந்தியாவில் வாங்குறேனா இல்லை வந்து யூகேல வாங்குறேனான்றதெல்லாம் நான் சொல்ல போகிறேன், ஒன்று ஒன்றுத்தையும் வச்சு. யூகேல அக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஆனால் ரெண்டு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும். அது வந்து தேமு, ஷெயின், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தேமு, ஷெயினில் வந்து மோஸ்ட்டாக வந்து சைனா ப்ராடக்ட் தான், ஓகேவா, சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மீஷோ அதே மாதிரி இருக்குது நான் பார்த்த வரைக்கும். நான் இங்கே என்னென்னலாம் வாங்குறேனோ அது அப்படியே மீஷோலேயும் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கியிருக்கிறத நான் உங்களுக்கு வந்து மீஷோவில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சிலது வந்து இங்கே வாங்கியிருக்கிறது என்னால் ஷேர் பண்ண முடியாது, சாரி. ஏதாவது சிமிலர் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இந்த செயின் செட்டு, இது நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்னோட கெட் ரெடி வித் மீ வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க என் பர்த்டேக்கு. சூப்பராக இருக்குல்ல? இது வந்து ஒயிட் ஸ்டோனு ரெட்டு கலந்துருக்கும், நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், முக்கியமாக வெஸ்டர்னுக்கு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இது போட்டால் கூட நல்லாயிருக்கும். அழகாக இருக்கா? ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு செட் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி, க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு. இது நல்லா இருக்குல்ல? இதுவும் வந்து நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒயிட்டு பிளாக்குக்கு செம்மையாக இருக்கும். பிளாக் சாரீ இல்லை பிளாக் ட்ரெஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த செயின் செட் நீங்கள் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், கான்ட்ராஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாக என்னோட வெஸ்டர்ன் கலெக்ஷனு. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது செட்டாக நான் வாங்கினேன், இங்கே தான் வாங்கினேன். ஸ்வெட் ஷர்ட்லாம் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டெட் வந்து யூஸ் ஆகும். நல்லா இருக்கா? சில்வர் இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரிங், இதுவும் வந்து வெஸ்டர்னுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? க்யூட்டாக இருக்குது. இதுக்கு லாஸ்ட் டைம் நான் இந்தியா போகும்போது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். நல்லா இருக்கா? அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அதே மாடலில் இதுவும் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினது. இதெல்லாம் ஒயிட் ஸ்டோன் வச்சு தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நானே நல்லா இருக்கான்னு கேட்டு நானே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா. ஆக்சுவலாக நம்ம வந்து எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்தெந்த கலர்ஸ் வந்து செட் ஆகும்னு நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டே. இப்போ வந்து இந்த ட்ரெஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒயிட் பேர்ல் வச்சது நான் ஒரு ஸ்டெட்டு மட்டும் போட்டு விட்டுட்டேன், செயின்லாம் எதுவுமே போடல. இப்போ நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னா ஏதாச்சும் ஒரு செயின் போட்டுப்பேன். இப்போ நான் வீட்டில் தான் இருக்கிறதுனால, நான் சும்மா வீடியோவில் தான் இருக்கிறதுனால நான் செயின் எதுவுமே போட்டுக்கல, அப்படியே ஃப்ரீயாகவே விட்டேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், செயின் போட்டால் கொஞ்சம் ஓவராக இருக்குமோ அப்படின்ட்டு நான் இதோடய விட்டுட்டேன். சில ட்ரெஸ்ஸுக்கு வந்து கோல்டு கலர் செட் ஆகும். ஸோ கோல்டு கலர் செட் ஆகுற மாதிரி நீங்கள் ஸ்டெட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் காட்டுறேன் பாருங்களேன். கம்பல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து உடையாமல் இல்லை தொலையாமல் அது மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகாமல், ஸ்டோன்லாம் உடையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் டைம் வரும். இது ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கம்பல் கூட இதுக்கு செட் ஆகும். நல்லா இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் பேர்ல்ஸ் வச்சு ஒயிட் ஸ்டோன் வச்சு வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ட்ரெஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே கம்பலாக போடணுன்னு அவசியம் இல்லை.
இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்போ வாங்கிக்கோங்க. சரி அப்புறமா வாங்கிக்கலாம்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நம்ம அதை மறந்துடுவோம், இல்லைனா அப்புறமா நம்ம கிட்ட காசு இல்லாமல் இருக்கும், இல்லைனா வாங்க முடியாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வாங்க முடியாமல் இருக்கும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ட்ரிப் போகும்போதோ இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகும்போதோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நல்லா இருக்கா? அதே மாதிரி பேர்ல் வச்சு தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி பேர்ல் நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்கூலுக்கெல்லாம் அம்மா போட்டு விடுவாங்க தெரியும்ல, இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு பேர்ல் வச்சது ஒரு ஸ்டெட்டு போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெட்டு தான் இதுவும். வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும். ஒயிட் ஒன்று, அதே மாதிரி பிளாக் ஒன்று. இந்த மாதிரி பிளாக் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோன்னா சில ஸ்வெட் ஷர்ட்லாம் போடும்போது எனக்கு யூஸ் ஆகும். தெரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோல்டு. இப்போ நீங்கள் ஏதாவது வார்ம் கலரில் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா கோல்டு கலர் வேணும்னா இந்த ட்ரெஸ்ஸுக்குமே ஆக்சுவலாக கோல்டு செட் ஆகுது. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த கம்பல் ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், கீழே பின்னாடி வந்து சின்னதாக இருக்கும், முன்னாடி வந்து பெருசாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். ஒன்று இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரண்ட்டில், சின்னதாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்னதாக கூட இதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு பேக்கில் வந்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பெருசாக வேணும்னா ஃப்ரண்ட்டில் பெருசாக வச்சுக்கிட்டு பேக்கில் கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ பேக்கில் இருக்கிறது அந்தளவுக்கு தெரியாது, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் தெரியும். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம போட்டுக்கலாம். நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இதெல்லாம் நான் வந்து பிரைமார்க்கில் வாங்கினேன். இது பாருங்க, நல்லா இருக்கா? இதுவும் ஸ்டெட்டு தான், மோஸ்ட்டாக ஸ்டெட் இருக்கும் வெஸ்டர்னில். பின்னாடி வந்து இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பாருங்களேன், அதே மாதிரி தான். அது வந்து 2 கோடாக இருந்துச்சு இல்லை, இது வந்து அப்படியே டிசைன் வந்து மடித்து விட்ட மாதிரி ஒரு டிசைன், மடித்து விட்ட டிசைன். தெரியுதா? இது ஆக்சுவலாக செட்டாக இருக்கும், ஒன்று ஒன்றா இருக்காது. ஒரு பேக்கெட்டில் செட்டாக ஒரு 4 இருக்கும் இல்லை 5 இருக்கும், அந்த மாதிரி 5 ஸ்டெட்டு செட்டாக கொடுத்துருப்பாங்க. என்னோடய ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ்லாம் நான் தனி வீடியோவாகவே நான் போடுறேன். ஆக்சுவலாக அதையும் போடணும்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் சரி தனியாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். சில பேருக்கு வந்து வெஸ்டர்ன் பார்க்கணுன்னு இருக்கும், சில பேருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பார்க்கணுன்னு இருக்கும்ல. ஸோ ரெண்டுத்தையும் கொலாப்ஸ் பண்ண வேண்டாம், தனித்தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருக்கேன். இது பாருங்களேன், அதே ஸ்டெட்டு தான். தெரியுதா? செயின் சங்கிலி மாதிரி இருக்கும். நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சது போ டிசைன். அழகாக இருக்குல்ல? ஒயிட் ஸ்டோன் வச்சு பேக்கில் வந்து ஒரு கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் போட்டால் நான் கூட நல்லாயிருக்கும் போ போட்டு. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸே வந்து நான் வந்து கான்வாலுக்கு போட்டிருந்தேன். யூகேல கான்வால்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கு வந்து நான் போட்டிருந்தேன் ஒரு பீச்சுக்கு. செம்மையாக இருக்கும். அதுக்கு வந்து நான் போலாம் வச்சு போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அன்றைக்கே ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க அழகாக இருக்குது அப்படின்ட்டுலாம். இந்த ட்ரெஸ்ஸு செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இது அன்னைக்கு நான் போட்டேன்னா அதோட நான் இப்போ தான் போடுறேன், அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. நெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ பார்த்தோம்ல போ, அதே மாதிரி போ தான். ஆனால் இதில் வந்து ஸ்டோன் இருக்காது, அப்படியே சும்மா வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் போ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நான் வந்து ஒயிட் பேர்ல் வச்சு ஸ்டெட்டு காட்டினேன்ல, இந்த மாதிரி ஒயிட்டு பிளாக்கு, அதே மாதிரி சில்வரில் இருக்குது. சில்வரு கோல்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளாக இருக்க போகிறேன், கம்பல்லாம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா சும்மா லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி பேர்ல் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டெட்டு, குட்டி வளைவு. இது வந்து ராஜோட ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து எனக்கு அழகாக ஒரு குட்டி பாக்ஸில் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து யூகே வந்த புதுசு, ஓகேவா? நான் என்கிட்ட அந்தளவுக்கு வெஸ்டர்ன் நான் வச்சில்ல. ஸோ நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக இவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அவங்க ஞாபகமாகவும் இருக்கும், எனக்கு பிடிச்சதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? இது பாருங்களேன், ஒயிட் ஸ்டோன் வச்சு அழகா அப்படியே லைட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குல்ல? ஒரு மாதிரி ஷேட் அடிக்குது.
நெக்ஸ்ட் பாருங்களேன், அதே மாதிரி ஆனால் ஒரு ஹார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. பேக்கில் ஹார்ட் மாதிரி போட்டு நடுவில் சென்டரில் வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்கும். இதுவும் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு எது போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஃப்ராக் வாங்கி வச்சுக்கிட்டு ஜாலியாக நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், என்ன கம்பல் வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் மஸ்ட்டு தெரியுமா, நீங்கள் ஒரு ஒயிட் ஃப்ராக் வச்சுருக்கிறது உண்மையாகவே மஸ்ட்டு. ஏதாச்சும் ஒரு ட்ரிப் போகிறீங்க, பீச் சைடு போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் ஃப்ராக் போட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒயிட் ஃப்ராக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒயிட் ஃப்ராக் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படின்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் ஒரு டைம் தான் போட்டேன், இன்னொரு டைம் நான் போட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. நான்லாம் அப்படி கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய டைம் போட்டு 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 அடிப்பேன். அந்த மாதிரி எனக்கு வந்து அது அப்படியே வச்சுருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. நான் நிறைய டைம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் ராஜுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நிறைய வாங்கி கொடுக்கலாம். ஸோ எனக்கு நிறையா வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்லி நான் தப்பிச்சுப்பேன். இங்கே பாரு, நீ வாங்கி கொடுக்குறல்ல, நான் நிறைய வாட்டி போடுறேன்ல, அப்போ இன்னும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவேன். நான் வாங்கி கொடுத்துருவார். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த கம்பல். இது வந்து பிளாக் சாரீ இல்லை பிளாக் ட்ரெஸ்லாம் போடுறோன்னா செட் ஆகும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸுக்கும் செட் ஆகுது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆக்சுவலாக எல்லாமே செட் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். இந்த கம்பல் பாருங்கள், நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு வந்து இது ஏதோ ஆக்சிடைஸ்டு ஸ்டட்டு மாதிரி இருக்கும். இது என் தங்கச்சிக்கிட்டேருந்து நான் சுட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு, நைஸாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தா கண்டுபிடிச்சிருவா, மாட்டிப்பேன். ஆனால் அவளால் என்னை எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் இங்கே இருக்கேன். ஆனால் அவளும் என்கிட்டேருந்து நிறைய எடுப்பா, ஆனால் திருப்பி என்கிட்ட கொடுத்துருவா. நான் அப்படி இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிச்சுன்னா நான் எடுத்துப்பேன். சம்டைம் அவள் கேட்க மாட்டா, என்னை விட சின்ன பொண்ணு, என்னை விட 10 வயசு சின்ன பொண்ணு. ஆனால் நம்ம வந்து சரி, எல்லார் வீட்லேயும் எப்படி இருக்கும், தங்கச்சிங்க தான் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து எடுத்துப்பாங்க, அப்படி தானே சில பேர் வீட்டிலலாம் இருக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். என் தங்கச்சிக்கிட்ட நான் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், பண்ணுவேன். ஆனால் அவள் திருப்பி வந்து என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவா எல்லாத்தையும். இந்த வச்சுக்கோ, அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கிக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் நான் அப்படி இல்லை. இல்லடி அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் அப்படி இல்லடி, நீ என்கிட்ட ஒன்று கொடுத்தனா அது என்கிட்ட தான் இருக்கும். இந்த ஸ்டெட்டு பாருங்களேன், இது வந்து நல்லா பிளாக்கு, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு கோல்டு கலர் டோன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்றதுனே தெரியல, மறந்துட்டேன். ஏன்னா இது நான் காலங்காலமாக நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கெலாம் இதை போட்டே முடிச்சுக்க வேண்டியதான். நல்லா இருக்கா? இந்த குட்டி கம்பல் அழகாக இருக்குல்ல, பிளாக் ஸ்டோன். அப்புறம் அதே மாதிரி கோல்டு பேர்ல்ஸ், நான் சொன்னேன்ல பேர்ல் வச்சு ஒயிட்டு பிளாக்கு, அதே மாதிரி கோல்டில் இருக்குது. இது பாருங்கள், ஒயிட் ஸ்டோன், குட்டி ஒயிட். இதை நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நைட்லலாம் பார்க்கும்போது அப்படியே ஜொலிக்கும், ஜிகு ஜிகு ஜிகுன்னு அப்படியே ஒரு மாதிரி கிளிட்டர் அடிக்கு. குட்டி பாக்ஸில் எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா குட்டி குட்டி கம்பலாக தான் இருக்கா, அதனால் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்குவீங்களா, இல்லை அவங்க உங்ககிட்டேருந்து வாங்குவாங்களா, இல்லை அவங்க திரும்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் பண்ணுவீங்களா, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் தான் அப்படி இருக்கேனா, நானாக கொடுப்பேங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன் என் தங்கச்சிக்கு, ஆனால் திருப்பி வாங்கிப்பேன். அவள் வந்து என்கிட்ட கொடுக்குறானா, அவள் கேட்க மாட்டாள் என்கிட்ட. அவள் ஒரு மெச்சூராக வந்து நானே கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பா, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். இந்த வீடியோவை பார்த்தானா எனக்கு இருக்குது. இந்த கம்பல் பாருங்களேன், இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு. ஆனால் இது பாருங்களேன், மோஸ்ட்டாக வந்து நான் ஹேரை வந்து இப்படி தான் போடுவேனா, ஸோ இந்த காது வந்து மறைச்சிக்கும், அப்போ வந்து நான் இதை போட்டுப்பேன். இது வந்து கொஞ்சம் காது தெரியுமா, அப்போ நான் இது போட்டுப்பேன். எப்படி என்னோடய ட்ரிக்கு. ஆனால் இது எனக்கு தூக்கி போட மனசே வரல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி டிசைன் இருக்கா இல்லையானே தெரியல. இது நான் வந்து காலேஜ் யூஜி டைமில் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பிஜி வரைக்குமே நான் வாங்கலை, இது யூஜியில் வாங்கி நான் அப்படியே வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும், இது அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டெட்டு வளைவா இது அப்படியே போட்டு பின்னாடி, இது அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் காதில் போட்டால். ஆனால் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கோல்டு கலரு, இது வந்து கோல்டு கலரு, பிளாக் கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலர், இந்த மாதிரி 3 கலரில் வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது மினிமலாக போடணும், குட்டியாக போடணும், கண்ணுக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப குட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ். இந்த ஸ்டெட்டு செம்ம ஸ்டெட்டுங்க. அழகாக இருக்கா? இப்படி இருக்குதுல்ல, இந்த இதை ஓப்பன் பண்ணனா ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து காதில் இருக்கிற ஹோலில் இப்படி போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே மாட்டிக்கலாம். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நல்லா இருக்கா? இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குதா? நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டலா அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு போ. இதுக்கு முன்னாடி ஒரு போ காட்டினல்ல, அது கூடவே செட்டாக வந்தது. இது ஃபுல் ஸ்டோன் வச்சு, இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும் போ. பின்னாடியும் ஒரு போ வச்சு போ கம்பல் போட்டு செம்மையாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பெண்டன்ட் வச்சுருக்கேன் குட்டியாக. இப்படி இருக்கும், தெரியுதா? இதில் நம்ம ஏதாவது செயின் கோத்து நம்ம போட்டுக்கலாம். பெண்டன்ட் மட்டும் இருக்குது. ஏதோ மாங்காய் டிசைனா, ஹார்ட் டிசைனா, வெத்தலை இருக்கும்ல, வெத்தலை டிசைன் இது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி சும்மா சிம்பிளாக போட்டாலே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரேஸ்லெட்டு. இது வந்து என்னோட யூஜிமெட் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா, தேன்மொழின்னு. அவள் எனக்கு க்ளோஸு. அவள் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து இந்தியா போயிருந்தேன்ல, அப்போ என்னை பார்க்க வந்தா. அப்போ பார்க்க வரும்போது இது வந்து சில்வரில் வாங்கிட்டு வந்தா இந்த பிரேஸ்லெட்டு. ஹார்ட் போட்டிருக்கோம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கூட நல்லா இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த செயின் ராஜ் வந்து எனக்கு செகண்ட் டைம் கிஃப்ட் பண்ணது. இது சில்வர் செயின், ஸ்டெட்டும் வரும் இது கூடவே. ஆனால் ஸ்டெட்டு எங்கே வச்சுருக்கேன்றது தெரில, தெரியுதா? அழகாக இருக்கா? இது வந்து சில்வர் செயின். என்னோட என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக மினிமலாக இருந்துச்சு. கூடவே ஸ்டெட்டு வரும், ஆனால் எங்கே வச்சுருக்கேன்றது தெரியல. ஹார்ட் போட்டு ஸ்டோனில். நல்லா இருக்கா? நான் இன்னமும் ஞாபகமாக வச்சுருக்கேன். இந்த வெள்ளி கருத்தே போனாலும் வச்சுருப்பேன். யூஸும் பண்ணுவேங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இந்த பாக்ஸ் காலி இப்போது. இது வந்து ஒரு பிரேஸ்லெட், ஓகேவா? இதில் வந்து 2 இருக்கும். இப்போ ஒன்று வந்து கனெக்ட் ஆகிருக்குதுல்ல, இன்னொன்று இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் அது வந்து பிச்சுக்கிச்சு. ஒன் டைம் போடும்போதே பிச்சுக்கிச்சு. இது வந்து எங்கள் கடலூரில் தான் எக்ஸிபிஷனில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒன்றே வந்து 60 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன். எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வாங்கினேன். எங்கள் அப்பா கிட்ட தொல்லை கொடுத்து அழுது, எனக்கு இதுதான் வேணும், நான் இது வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு தொல்லை கொடுத்து நான் வாங்கினது. ஆனால் ஒரு டைம் போடும்போதே பிச்சுக்கிச்சு. ஆனால் இதை நிறைய டைம் நான் யூஸ் பண்ணுறேன். செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ நிறைய டைம் நான் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. அதனால் இது பத்திரமா நான் வச்சுப்பேன். எல்லாமே கலந்து தான் காட்டுறேன். ஸோ லைனாக காட்டல, சாரி. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், வாட்ச். இந்த வாட்ச் வந்து எனக்கு ராஜ் வந்து 3rd டைம் கிஃப்ட் பண்ணாரா? அது எனக்கு தெரியல. ராஜ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார். யூகேலேருந்து இந்தியாவுக்கு வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. அப்போ வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார் இந்த வாட்ச். இது வந்து தனி. இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இது கூடவே எனக்கு ஸ்லிங் பேக்கு அதெல்லாம் வந்துச்சு, நிறையா சாக்லேட்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்ச் வந்து செம வாட்சுங்க. நான் மோஸ்ட்டாக நாங்கள் 2 பேருமே வாட்ச் அந்தளவுக்கு கட்ட மாட்டோம். ஆனால் எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா மட்டும் கட்டிப்போம் அந்த மாதிரி. ராஜ் வந்து ஆஃபீஸ் கூட வாட்ச் வந்து வேர் பண்ண மாட்டார். வாட்ச் அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் அவருக்கு நான் ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே. கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியாவிலேருந்து யூகேக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து நான் வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அது இப்போ வரைக்குமே கைட்டாத அப்படியே போட்டிருப்பாரு. நானே அப்படியே நைஸாக கைட்டினாலும் கைட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாரு. ரிங்குமே எல்லா ரிங்குமே போட்டுப்பாரு. நான் வந்து மேரேஜ் ஆனிவர்சரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கு அது எல்லாத்தையும் இன்ன வரைக்கும் அவர் போட்டிருக்காருங்க. ஆனால் என் கையை பாருங்கள், நான் போட மாட்டேன். நான் போடலை, என் மேலே பாசம் இல்லை அப்படின்லாம் இல்லை. எனக்கு வந்து செட் ஆகாதுங்க. என் ஃபிங்கர் வந்து ரிங்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகும். அதனால நான் போட மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியே போனால் மட்டும் நான் போட்டுப்பேன்.
வெளியெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து என் கையில் அப்படியே என்னது ரிங்குக்கு என் கை பத்தாது, என் விரல் பத்தாது, அந்த மாதிரி நான் ரிங்கு போட்டுப்பேன், 5 விரல்லையும் போட்டுப்பேன். வீட்டுக்கு வந்து உடனே கைட்டி வச்சிருவேன். சப்போஸ் போட்டேன்னா எனக்கு வந்து அலர்ஜி ஆகிடும். இங்கே அது மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் நான் ரிங்கு வந்து ரொம்ப அதிகமாக நான் போடவே மாட்டேனா. என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு நான் போட்டேன். என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு போடும்போது கூட நல்லா தான் இருந்தேன் நான். இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குக்கிங்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிஷ்வாஷ்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் என்ன ஆச்சு, இந்த ரிங்கில் வந்து சேர்ந்து சேர்ந்து எனக்கு வந்து அலர்ஜி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு 1.5 வருஷம் ஆச்சுங்க நான் கிளியர் பண்ணுறதுக்கு. இப்பயும் எனக்கு வந்து நான் ஏதாச்சும் இப்போ ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு நான் ஏதாச்சும் மேக்னேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ திரும்பி எனக்கு வந்து அந்த அலர்ஜி திரும்பி ஸ்டார்ட் ஆகிடும். அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. ஸோ வந்து ராஜ் அதை புரிஞ்சுப்பார். அதனால் என்னை அதில் டிஸ்டர்பே பண்ண மாட்டார். போட்டால் தான் வந்து காதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை, மனசு தான். ஸோ அவர் வந்து போட்டுக்கிறாரு, நான் போடலை, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான். எனக்கு அது செட் ஆகாது ரிங்கு போட்டால். ஸோ வாட்சும் எங்களுக்கு 2 பேருக்கும் அதே மாதிரி தான். ஆனால் நாங்கள் வெளியே போகும்போது மட்டும் போட்டுட்டு உடனே கைட்டி வச்சுருவோம். எனி டைமும் போட்டுட்டு இருக்கிற ஆள் நாங்கள் கிடையாது. ஸோ இந்த வாட்சுக்கு பேரிங்காக இப்போல்லாம் எப்படின்னா பிரேஸ்லெட் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இன்னும் நல்லா சூப்பராக காட்டும், ஒரு எலிகண்ட் லுக் கொடுக்கும். இதே மாதிரி இன்னும் நிறையா நான் பிரேஸ்லெட் வச்சுருக்கேன், போக போக காட்டுறேன். அதெல்லாம் கீழே இருக்குது அடியில். ஸோ இப்போதைக்கு இப்போ காட்டுறேன். நல்லா இருக்கா? அதோ வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நான் மீஷோவில் வாங்கினேன். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் கருத்துருச்சு. எப்போ கருத்துச்சு தெரியுமா? நான் இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேங்க. 4 வருஷம். ஆனால் அப்போல்லாம் கருக்காதது. இப்போ நாங்கள் ரீசெண்டாக கோவா போனோம்ல, அதில் கருத்துருச்சு. கோவாவில் செம்ம வெயில், அந்த வெயிலில் நல்லா கருத்துருச்சு. இது வந்து என்னோட யூஜிமெட்டை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, ரோஸ் கோல்டு. இதெல்லாம் அப்படியே வந்து நம்ம வாட்ச் போடும்போது சைட் பை நம்ம பேர் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டாராக இருக்குது. இதுவும் வந்து நம்ம வாட்ச் பக்கத்துலலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டார் டிசைன் பாருங்களேன், ஸ்டாரில் அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும், ஸ்டோன் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பிரேஸ்லெட் தான். இதெல்லாம் பிரேஸ்லெட் தான். அப்புறமா ஹார்ட் பிரேஸ்லெட். இதுவும் வந்து நம்ம வாட்ச் பக்கத்தில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். கழுத்தில் போட்டால் கூட அழகாக இருக்குல்ல. ஆனால் இது பத்தாது, நம்ம வேணால் இதை வந்து இந்த செயினை மட்டும் நம்ம வேறு செயினாக மாற்றி நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதான் கமெண்ட்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி தேமூலெலாம் வாங்குறேன்னு சொல்கிறீங்க, கருத்து போயிடும் அப்படின்ட்டு. நான் 3-4 வருஷம் யூஸ் பண்ணுறேங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தாங்க. இப்போ நம்ம ஸ்வெட் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கருத்து போகும். வெயிலில் செம்மையாக கருத்து போகும். இங்கே வந்து எங்களுக்கு கருத்து போகாது. இங்கே வந்து எனக்கு வந்து வின்டராக தானே இருக்குது. ஸோ கொஞ்சம் மட்டும் தான் நான் போடுறேன். ஸோ அதிலலாம் கருக்காது. வந்த உடனே நான் அந்த மாதிரி பேக்கெட்லலாம் போட்டு வச்சுப்பேன். அதனால எனக்கு கருக்காமல் அப்படியே ப்ராப்பராக பத்திரமா இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு டைம் நான் இது வந்து ஒரு 150 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருப்பேன். ஆனால் 3 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன்ல, 150 வந்து வர்த்து இல்லை. இது சப்போஸ் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட அது வர்த்து தாங்க. ஏன்னா 150க்கு தான் நீங்கள் வாங்குறீங்க, அப்போ கண்டிப்பாக வர்த்து தான். நம்ம 1000 5000க்கு வாங்குறோன்னா தான் நம்ம கருக்குது அப்படின்னு நினச்சி பேசுகிறோம். நீங்கள் 100 ருபீஸ்க்கு தான் வாங்குறீங்க அப்படின்னா அது 1 வருஷம் 2 வருஷம் வரைக்குமே வருதுன்னா அது குட்டு தான். அதனால் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. கருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமலாம் விடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ப்ராப்பராக எடுத்து வச்சுருங்க. ஏதாவது தண்ணிலாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொடச்சி பத்திரமா காய வச்சு வச்சுருங்க. இல்லைனா அது தண்ணியோடு நீங்கள் எடுத்து பத்திரமா வைக்கும்போது அது கருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து அப்படியே பிரேஸ்லெட் கூடவே வரும். இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ச்லாம் போடுறீங்கன்னா பக்கத்தில் கூட போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை சிம்பிளாக நீங்கள் இதோடய விட்டாலும் நல்லாயிருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இந்த ட்ரெஸ்ஸுக்கே நல்லா இருக்குங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ரோஸ் கோல்டில், இது நான் கடலூரில் தான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் அந்தளவுக்கு நான் யூஸே பண்ணல. இப்போது ரோஸ் கோல்டு கலரில் இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா? இது தொங்கும் போது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் கலெக்ஷன், என்னோட லேயர் செயின். இப்போ நான் வெஸ்டர்ன்லாம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ஃப்ராக் போட்டிருக்கேன், அதுக்கெலாம் வந்து லேயர் செயின் சூப்பராக இருக்கும். லேயர் செயின்ன்றது வந்து செயின் வந்து லேயராக, ஒரே செயினில் லேயராகவும் இருக்கும், தனித்தனியாகவும் இருக்கும். நம்ம அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ 3 வேணாலும் 3 போட்டுக்கலாம், 2 வேணாலும் 2 போட்டுக்கலாம், 1 வேணாலும் 1 போட்டுக்கலாம், 5 வேணாலும் 5 போட்டுக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செயின் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த செயின் பாருங்கள், நல்லா இருக்குல்ல?
இது வந்து பட்டர்ஃப்ளை வந்திருக்கும் இதில், தெரியுதா? குட்டியாக இருக்கும் பட்டர்ஃப்ளை. இது ஒரு செயின். நெக்ஸ்ட் செயின் ஸ்டார் ஸ்டாராக இருக்கும். ஸோ இதையும் நம்ம லேயர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டாராக வச்சுட்டு கீழே வேற ஒரு செயின் போட்டு அந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது ஒரு செயின். இது ஆக்சுவலாக பின்னாடி வரும், நான் அது அவுக்கல. இது நல்லா இருக்குல்ல, வெஸ்டர்னுக்குலாம் போட்டால் நல்லாயிருக்கும். நைட் பார்ட்டிக்கெலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது மாதிரி ஒரு சிம்பிளாக போட்டாலே செம்மையாக இருக்கும். அப்புறம் பட்டர்ஃப்ளை காட்டினல அதே மாதிரி ஹார்ட்டு தெரியுதா? அப்புறம் குட்டி பட்டர்ஃப்ளை மாதிரி பெரிய பட்டர்ஃப்ளை. இங்கே பாருங்க, நல்லா இருக்கா? ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் போட்டால் கூட நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு டி. டி பாருங்களேன், இது உங்களுக்கு திருப்பி இருக்கிற மாதிரி இருக்கு. டி டி ஃபார் தீபிகா. டி டி செயின். இது போட்டால் கூட நல்லாயிருக்கும். உங்கள் இனிஷியலில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நான் போ கம்பல் காட்டினேன்ல, அதே மாதிரி போ செயின். இதெல்லாம் போட்டு செட்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். போவா அழகாக இருக்குல்ல? நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த குட்டி குட்டியாக ஒயிட் பால் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு செம்ம ஆப்டாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? பேசாமல் நான் இதை போட்டுக்கவா? நல்லா இருக்குங்க, நான் இதை போட்டுக்கிறேன். அதுவும் நான் போட்டிருக்கிற கம்பலுக்கும் இந்த ஒயிட் பாலுக்கும் செம்மையாக இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. நான் இதை போட்டுக்க போகிறேன். இப்போ லேயர் செயின் இதுதான். இதிலே நம்ம லேயர் பண்ணிக்கலாம். நான் லேயர்னு சொன்னது எப்படின்னா, இது இப்போ இங்கே ஹார்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே கீழே நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு நல்லா இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போனோன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் போட்டோன்னா லேயர் லேயராக போட்டோன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லோ நெக்காக இருக்கும்போது லேயர் லேயராக போடும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரிங்கு பாருங்கள். இது வந்து அப்படியே சுற்றுற மாதிரி இருக்குது. இது வந்து பட்டர்ஃப்ளை, இது வந்து ஹார்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஹார்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்க்குற மாதிரி ஹார்ட்டு, அப்புறமா கீழே பார்க்குற மாதிரி ஹார்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இப்படி தப்பு மாதிரியா, இது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு டிசைன் அழகாக இருக்குல்ல? தப்பு டிசைன் நம்ம வச்சுருக்கோம். தப்பு டிசைன் நல்லா இருக்கா? இந்த மாதிரி நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதை நான் இப்போ போட்டுக்கவா? இதுவும் நல்லா இருக்குல்ல? இப்போவே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் செயின் வந்து சாரீ போட்டால் தான் ஹிப் செயின் போடணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வெஸ்டர்னு கூட போட்டுக்கலாம். பாடிகான்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிப் செயின் லைட்டாக ஒன்று மெலிசாக போட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. இது ஒன்று மேலே வரும், சும்மா மேலே ஒன்று போட்டுட்டு, இது மெலிசாக தான் இருக்குது பாருங்கள், ஒரே லேயராக. இதை நீங்கள் ஒன்று மட்டும் போட்டாலும் ஓகே தான், இல்லை அதுக்கு கீழே வந்து இது போட்டாலும் ஓகே தான். இது செயின் மாதிரி நான் உங்ககிட்ட காட்டினல, அதே மாடலில் ஹிப் செயின். இதை நம்ம வந்து இப்போ இதில் கூட போட்டால் கூட சூப்பராக இருக்கும். அழகாக பெல்லி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹிப் செயின்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது இல்லை நீங்கள் வந்து சாரீ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரீக்குள்ளே நீங்கள் போடலாம். சாரீக்கு வெளியில் ஹிப் செயின் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் சாரீக்குள்ளே வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹிப்பு தெரியும் போது அது செயினும் தெரியுமா, அப்போ நல்லாயிருக்கும். இதெல்லாம் ட்ரிக்ஸ், போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஹிப் செயின், இது அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா இருக்கா? இது அழகாக, இதுவும் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து நான் சாரீக்குள்ளே போடுவேன். இப்போ நார்மலாக ஒரு சாரீ கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளீட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளோட்டிங்கில் விட்டாலும் சரி, ஹிப்பு கொஞ்சம் லைட்டாக தெரியும் போது இந்த செயினும் தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட விஷ் தான், நம்ம எப்படி பேர் பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் செயினாக கூட போட்டுக்கலாம். அப்படியே 2 லேயர் 3 லேயர் செயினாக கூட நீங்கள் எப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நோஸ்பின் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நோஸ்பின் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. நார்த் இந்தியன் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இதிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செட் ஆகுதா?
இது வந்து கோல்டு கலரு, அது மாதிரி ஸ்டோன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் சில்வர் கலரு, சில்வர் ஸ்டோன் வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு செட்டாக ஆகலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? மேபி இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். எனக்கு ஆனால் நோஸ் பின் போட பிடிக்கும், அதனால் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். எதுக்காவது எந்த ட்ரெஸ்ஸுக்காவது நான் போடுறேன், அப்போ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ இது பாருங்களேன், இது வந்து சின்னதாக மெலிஸாக இருக்கும். எந்த ஒரு டிசைனும் இல்லை, வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நோஸ் பின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். மெலிஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து கோல்டு கலரு, அதே மாதிரி சில்வர் கலரில் ஒன்று இருக்குது. நல்லா இருக்க, வடக்கி மாதிரி இருக்க. இதை இவர் பார்த்தாருன்னா சீ அப்படின்னு நல்லாவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. மேபி இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிக்குங்க, வாங்கி வச்சுக்கிட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இங்கே ஒரு தேமு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன், வந்திருக்கு. உங்ககிட்ட நான் ஒரு லக்குன்னு சொல்லுவேன்ல, எனக்கு அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. இது வந்து நெயில்ஸ். நான் இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகிறேன் அப்படின்னா டக்குன்னு எனக்கு வந்து நெயில் வந்து நான் கடிச்சு துப்புற ஆளுங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, என் தம்பிக்கெல்லாம் கல்யாணம்னா நான் என்ன பண்ணேன், நெயில்ஸ் வளர்த்துக்கிட்டேன். நல்லா கடிக்கக்கூடாதுன்னு பத்திரமா பார்த்து வளர்த்துக்கிட்டேன். ஆனால் திடீர்னு சடனாக எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நெயில்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு நெயில்ஸ் வாங்கி வச்சுக்கலான்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். நியூ பீச் கலரு. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வாங்கினேன், இந்த செட்டு. இது கண்டுபிடிங்க பார்ப்போம். இதோட ஸ்டெட்டு வந்து இதுதான். இது வந்து போட்டால் ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் போடலை. ஸோ இதோட ஸ்டெட்டு இதுதான். இது செயின், இது ஸ்டெட்டு. நல்லா இருக்கா? செம்மையாக இருந்துச்சு. இது எப்போ எனக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா, நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒரு பிளாக் கலர் சாரீ கட்டியிருந்தேன்ல, அப்போ வந்து இந்த செயின் போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்போ என்கிட்ட அந்த செயின் இல்லை. ஸோ உடனே டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். எதுக்கு நம்ம வந்து ஏன் வாங்கலைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் வாங்கி வச்சுட்டா நம்ம அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வந்து சோக்கர் மாதிரி இருக்கும், கழுத்தை ஒட்டி வரும். ஸோ நல்லாயிருக்கும். நல்லா ஏதாவது கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அப்போ இந்த பேர்ல் செயின் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ரிசப்ஷன் போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை பர்த்டே பார்ட்டிக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு மேட்சிங்காக பேர்ல்லே வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பிரேஸ்லெட் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படியே வளைவாக வரும், தெரியுதா? நம்ம ஹேண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி சுற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு பிரின்சஸ் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? இதுதான். இந்த மாதிரி நீங்கள் பேர்ல்ஸில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஓரளவு மேட்ச் ஆகிடும் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டில் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த செட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து 4 பீஸ் தரணும், ஓகேவா? 4 பீஸுன்றது வந்து இந்த செயின், கம்பல் 2, இதிலே 3 ஆயிடுச்சா. 4வது வந்து ஒரு பிரேஸ்லெட் தரணுங்க. அது எனக்கு தரவே இல்லை. நான் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், எனக்கு அந்த பிரேஸ்லெட்டே இல்லை. உடனே நான் ரிட்டன் போட்டுட்டேன். எனக்கு வந்து பிரேஸ்லெட் வரல, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் போட்டுட்டேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, தேமுல தான் நான் வாங்கியிருந்தேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ராடக்ட்டை நீயே வச்சுக்கோ, நான் வந்து உனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு 2.5 பவுண்டு இருக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட்டையும் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நானே வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கா? அதுதான் என் தங்கச்சிக்கிட்டலாம் சொன்னேன் நான், பார்த்தியா எனக்கு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு. உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்லிட்டா, இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு இப்படி தான் நடக்கும் எப்போ பாரு அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே இல்லை, எப்போவாச்சும் ஒரு டைம். நல்லா இருக்கா? ஸோ நானும் வந்து ஆக்சுவலாக பிரேஸ்லெட்டோடு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வரல. இந்த மாதிரி தேமூல அந்த மாதிரி நாங்கள் வாங்குவோம். வாங்கிட்டு சிலது வந்து எங்களுக்கு உண்மையாகவே செட் ஆகாது. அப்போ நாங்கள் ரிட்டன் பண்ணுவோம், ப்ராடக்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க, ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இது வந்து யூஸ் ஆகுது, ஓகேவா? சிலது வந்து இப்போ நாங்கள் சார்ஜர்லாம் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் 1 பவுண்டு 2.5 பவுண்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்கள நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு செட்டே ஆகாது. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, அப்படியே வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து ஒரு கொரியர் மூலயமா நம்மளுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, திரும்பி அவங்க எடுத்துக்கணும்
அனுப்பணும்னா திரும்பி அவங்க ஏதாச்சும் கொரியர் வச்சு தான் அவங்க எடுத்துக்கணும். அப்போ அவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஆகும்ல, அப்போ வந்து இந்த காஸ்ட்டை விட அதிகமாக தான் ஆகும். ஸோ அதனால் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். ஒயிட் ஸ்டோன் வச்சு நம்ம செயின் பார்த்தோம்ல, அதுக்கு பேரிங்காக வந்து இந்த ஒரு பிரேஸ்லெட்டும் வாங்கியிருந்தேன். நான் என்ன நினச்சேன், அதில் ஒரு பிரேஸ்லெட் வரும், அதை வந்து ஒரு கையில் போட்டுட்டு இன்னொரு பிரேஸ்லெட்டை இந்த ஒரு கையில் போட்டுக்கலாம்னு நினச்சேன். அதில் தான் ஒரு பிரேஸ்லெட் வரல. சரி, இது மட்டும் வந்திருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ஹேண்ட் வேணாலும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கா? ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போனால் சூப்பராக இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாருங்கள், இது வந்து நான் யூஜியில் வாங்கினேன். கிளப் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஆப்பில் வாங்கினேன் நான் யூஜி படிக்கும்போது. அது வந்து 2016 சம்திங் அந்த டைமில் நான் வாங்கினேங்க இந்த ரிங்கு. இது இன்னமும் நான் வச்சுருக்கேன். திடீர்னு ஏதாவது நான் இப்போ சில்வர் ஜுவல்லாம் போடுறேன்னா அப்போ நான் இது சும்மா நான் ஒரு ஃபிங்கரில் மட்டும் நான் போட்டுப்பேன், அப்போ நல்லாயிருக்கும். அதை நான் இன்னமும் வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இது வந்து மீஷோவில் வாங்கினேன் இந்த ரிங்கு. கீழே வந்து ஒரு ரிங்கு போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே இந்த ஒரு க்ரௌன் போட்டது, குயின் க்ரௌன் போட்ட மாதிரி ஒரு ரிங்கு. நல்லா இருக்கா? இதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம ஏதாவது டிசைனர் சாரீ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளிப்பு. இது பாருங்களேன், பொம்மை கிளிப்பு. இது வந்து இதுவும் நான் கடலூரில் ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன். நான் இப்போது ஒரு பிரேஸ்லெட் சொன்னேன்ல கடலூரில் வாங்கினேன்னு, அதே டைமில் இது வாங்கினேன். இது இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே குட்டி பொண்ணு மாதிரி இருக்கும் இதை போட்டுக்கிட்டேன்னா. நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் போட்டேன், அதுக்கப்புறம் போடணும், போட்டால் நல்லாயிருக்கும். இந்த இப்படி போட்டேன்னா அழகாக இருக்கேன்னா குட்டி பொண்ணு மாதிரி இருக்கும். ஐயோ என் ஹேர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரிப்பு வேறு வச்சுருக்கேன். இது உங்ககிட்ட சொல்லி ஆகணும். லோ நெக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப்பு செம்மையாக யூஸ் ஆகும். இதை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன், கல்யாணத்துக்குலாம் முன்னாடி வாங்கினேன், ஆனால் அதுக்கப்புறம் போடல. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பிரிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், இதை இப்படி பிரிச்சுட்டு இதை வந்து தூக்கி போட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லோ நெக்காக இருக்கும்போது இங்கே இப்படி ஒட்டிக்கணும். இப்படி நடுவுலேருந்து எடுத்தோன்னா இப்படி பிரியும், அதையும் இப்படி பிரிச்சுக்கணும். ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு இப்படி ஒட்டிக்கிட்டோன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கிளிப் பாருங்களேன், குட்டி கிளிப்பு, குட்டி போ. கல்யாணம் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் வாங்கிக்கிட்டேன். கோல்டு கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று. இது வந்து பிங்க் கலரு, ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது வந்து கோல்டு கலர். இது இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஒரு சைட் பின் மாதிரி, ஆனால் இதில் வந்து பேர்ல் வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சும்மா ஒன் சைடில் கூட நீங்கள் இப்படி 2 போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சைடு மட்டும் ஹேர் விட்டு கொஞ்சம் பஃப் மாதிரி வச்சுட்டு இப்படி போட்டோன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்களேன், அதே மாதிரி சைட் பின்னு இது இப்படி தெரியுதா, இங்கே வந்து ஹேர் விட்டுக்கணும். ஆனால் இது பாருங்கள், ஏதோ மல்டி கலர் மாதிரி இருக்குது, இது போட்டால் கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கிளிப் பாக்ஸ். இங்கே பாருங்களேன், என்னோட கான்வால் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட் போட்டு நான் ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும், அதில் வந்து நான் இந்த கிளிப் போட்டிருப்பேன். இது ஆக்சுவலாக மீஷோலையும் இருக்குது, அதே ரேட்டு தான், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து மொத்தம் 5 இருக்குது, இதில் 5 கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா இதை இப்படி போட்டுக்கலாம், இங்கே ஏதாவது சும்மா இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல, பேர்ல்ஸ் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. சும்மா நார்மலாக கிளிப் எடுக்கிற மாதிரி தான். இப்படி எடுத்து குட்டியாக நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி இப்படி போட்டுக்க வேண்டியதான். 2 சைடும் போட்டால் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த கிளிப்பு பெரிய பன்லாம் போடுறோன்னா அதுக்கு வந்து இந்த கிளிப்பு யூஸ் ஆகும், சூப்பராக இருக்கும். நல்லா பிங்க் கலரில் இருக்குது, மேட்சிங்காக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த ஹார்ட் வந்து நான் போட்டிருக்கேன் நிறைய டைமு. சும்மா ஒரு சைடு மட்டும் நம்ம ஹேர் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இப்படி சைடாக நம்ம இப்படி குத்திக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிற கிளிப்பு வந்து ஹேர்க்குள்ளே போயிடும், வெளியே வந்து ஹார்ட் மட்டும் தான் தெரியும். இருங்க நான் காட்டுறேன், இதோ இப்படி தான் தெரியும், அழகாக இருக்கும். இல்லை இதை நீங்கள் பின்னாடி கூட போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம், பின்னாடி போட்டு பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி இதெல்லாம் நான் கடலூரில் தான் நான் வாங்கினேன், எக்ஸிபிஷனில் அன்றைக்கி வாங்கினேன். இதெல்லாம் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுவும் வந்து அதே மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் பின்னாடி கூட நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டா இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த கிளிப்பு
இதெல்லாம் ஏதோ சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் கொண்டை போகிறதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இது 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 ஆல்ரெடி நான் கொஞ்சம் உடச்சிட்டேன். ஆனால் இது நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி கிளிப்பு தாங்க எனக்கு நல்லா யூஸ் ஆகும் பன் போடுறதுக்கெலாம். அதனால் பத்திரமா வச்சுக்கிட்டேன். இதுவும் பாருங்கள், இது வந்து ஒயிட் கலரு. இதுவும் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிளிப்பு நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஒன்று இல்லைனாலும் இன்னொன்றுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கலராக வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இதோ இந்த கிளிப்பு தான், இந்த கிளிப்பு தாங்க எனக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். மற்றதெல்லாம் தெரியல, ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், இதெல்லாம் ஹேர் நிற்க மாட்டேங்குது. ஹேர் கொஞ்சம் பவுன்சியாக இருக்கிறதுனால ரொம்ப இது வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா பெரிய கிளிப்பாக இருந்தால் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பிளாக்கு டிசைன் நல்லா இருக்குது. இது அழகாக இப்படி கிளிப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஹார்ட்டில் வந்து ஸ்டோன்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது அழகாக இப்படி கிளிப் பண்ணிக்கலாம். இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். லாஸ்ட் டைம் தான் நான் இந்த கிளிப்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி, நம்மளுக்கு கிளிப்பெல்லாம் உடஞ்சா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. இது குட்டி கிளிப்பு, சும்மா ஒரே ஒரு கொஞ்சமாக முடி எடுத்து போட்டுக்கிற மாதிரி குட்டியாக. நான் வந்து தலைலாம் குளிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முடி காயணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக காய வச்சேன்னா எனக்கு வந்து ஃபேஸில் அடிச்சிட்டே இருந்தால் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ வந்து மெலிசா முடி எடுக்கும்போது இந்த கிளிப்பு யூஸ் ஆகும் எனக்கு. அப்போ ஹேர் வந்து சீக்கிரமாக காயிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பு, இது வந்து நான் ட்ரெடிஷ்னல் வேருக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதுவும் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளிப்பும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்குமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் கோல்டு ஸ்டோனில் ஏதாச்சும் போடுறீங்க, கம்பல்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த கிளிப்பு போட்டால் கூட நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், இது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. நான் பிரேஸ்லெட் வாங்கினேன்ல, அப்போ கூட வந்து இது வந்துச்சு. வாட்ச்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இது போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இது செட்டே ஆகலை. ஐ மீன் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது லூஸாக வந்துடுது. அதனால் இது வந்து நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். வாட்ச்லாம் போட்டால் பக்கத்தில் எது போட்டானா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு யூஸ் பண்ண முடியல, அப்படியே வச்சுருக்கேன். பேசாமல் ராஜுக்கு தான் கொடுத்து பார்க்கணும் செட் ஆகுதா அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து யார் வேணாலும் போடலாம். கோல்டு கலர் ஒரு பிரேஸ்லெட் தானே, காப்பு மாதிரி பசங்க போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். பார்ப்போம், அவருக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லைனா அவர்கிட்ட தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு கெட் ரெடி வித் மீ பண்ணியிருந்தேன்ல, அப்போ ஒரு பாப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த பாப்பாவுக்கு நாங்கள் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் ஒரு டைமு. சும்மா அவங்க வீட்டுக்கு போகும்போது வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு செட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும் பாக்ஸில். இது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரேஸ்லெட் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி தனியாக இருக்குது. நிறையா ஆல்ஃபபெட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி பொம்மை யூனிகார்னு ஹார்ட்லாம் போட்டிருக்கும். அவள் வந்து அந்த பாப்பா வந்து யூனிகார்ன் எடுத்துக்கிட்டா, நான் வந்து ஹார்ட் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து தீபிகான்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க நேம் போட்டு இருக்கோம். இந்த மாதிரி தீபிகான்னு போட்டு நான் அழகாக இப்படி போட்டுப்பேன். எனக்கு வந்து பர்பிள் கொஞ்சம் பிடிக்குமா, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் பர்பிள். ஸோ அவங்க ஞாபகமாக நான் வச்சுருக்கேன். ஓகே காய்ஸ், நான் எல்லாத்தையும் காட்டிட்டேன். அதுதான் லாஸ்ட், அந்த பிரேஸ்லெட் தான் லாஸ்ட்டு. கரெக்டாக வந்து என்னோடய ரிங் லைட்டு வந்து பவர் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்சிடுச்சு. ஆனால் மற்றபடி நான் எல்லாத்தையும் காட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரெடிஷ்னல் ஜுவல் கண்டிப்பாக காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருந்துச்சு, எந்த கம்பல் பிடிச்சிருந்துச்சு, எப்படி பேர் பண்ணால் பிடிக்கும், எல்லாத்தையும் எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.